இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்கள் பொதுவாக அவசரப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா டிராக்டரை கூட திருப்பிடலாம். ஆனால் இவங்களை திருப்புறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துலேருந்து மாற மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். யாராவது நினைச்சா இவங்களை மாற்றிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. கடல் எப்பவுமே ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பொங்குச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்களும் இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நான் பக்காவாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள ஒரு சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா நல்ல ஒரு சூடான உணவு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நல்ல ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எந்த விஷயத்தில் இவங்க நடந்தாலும் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் மெதுவாக அலசி ஆராய்ந்து அது எது சரி எது கரெக்டு, எந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும், எந்த வழியில் போனால் நமக்கு வெற்றி அமையும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாராவது உங்களை குறை சொன்னாங்களா அதை நீங்கள் காதுலேயே வாங்கிக்காதீங்க. ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கும். அதனால் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா உங்களுடைய மன உறுதி தான். என்னால் இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்குனீங்கன்னாவே போதும். எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கு யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் நல்ல அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. ஒரு 30-35 வயதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. பொதுவாக வீட்டில் ஒரு நல்ல வீடு இல்லை, நல்ல ஒரு தொழில் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 30-35 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு தொழில் இதெல்லாம் அமையறதுக்கான சாத்தியக்கூறு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று சின்னதாக பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு 35 வயதுக்குள்ளே ஒரு சின்ன கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். மற்றபடி இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப பொறுப்பான ராசி, ரொம்ப பொறுப்புணர்வு உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். ரொம்ப டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே தன்னுடைய குடும்பம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைப்பு போடக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த மாதத்தில், அதாவது இந்த ஆடி முடியறதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெய் வைத்தியமாக ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு தானமோ ஏதாவது அன்னதானம் மாதிரி ஒரு ஏற்பாடோ நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இவங்களுக்கு பெரும்பாலும் யாரெல்லாம் நண்பர்களாக அமைவாங்க, யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும், வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் இருக்குது, அது எந்த மாதிரி செஞ்சால் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 11க்கு உடைய அந்த சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலஸ்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல
காலகட்டத்தில் மனைவி வழி உறவுகளால் ஏதாவது ஒரு வரவோ அல்லது மனைவி வழி சொந்தங்களால் ஏதாவது ஒரு வருமானமோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவரோடு புதனும் இணைந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது. இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு காரமான உணவுகளை எடுத்துக்கிறதுனால வயிறு உபாதைகள் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாதிப்பு உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோ இதெல்லாம் ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கார் வாங்கலாம், அதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுடைய திறமைக்குன்னு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு அங்கீகாரமோ ஒரு பாராட்டோ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விளையாட்டில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். விளையாட்டுலாம் கலந்துக்கிட்டீங்க, குறிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸில் எதுலையாவது கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் தற்காலிகமாக போயிட்டுருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனோடு புதனும் சேரும்போது நல்ல ஒரு யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் நல்ல ஒரு வல்லமை, சபையில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை, உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு சில இடத்துல மதிப்பே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய பலவீனத்தை மட்டும் நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க. அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா போதும், கட்டாயம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் கிடைத்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் பயன்படுத்தினா மட்டும்தான் நல்ல ஒரு யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்க சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் போது ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நெட்வொர்க்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத கற்பனை கொஞ்சம் அதிகமாக வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நைட்லேயே கூட அதிகமாக கனவு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. மனது கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழலை ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். கன்னி ராசியில் நீச்சமாகும் போது தோல் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதே நேரத்தில் வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். மனைவி வழி உறவுகளால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு புதுசாக ஒரு சில கையப்பெல்லாம் போடுறதுக்கான ஒரு ஒப்பந்தங்கள்லாம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இந்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த விஷயத்துலையுமே அலசி ஆராயாமல் நீங்கள் இறங்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. கந்த சஷ்டி கவசம் வாங்கி படிச்சுட்டு வாங்க. சுப்பிரமணிய பூஜகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி படிச்சுட்டு வாங்க. சகல விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் சத்ரு சம்ஹர யோகம் பெறக்கூடிய நல்ல கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அருமையான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரொம்ப ஒரு யோகமான நாள். வரலட்சுமி விரதம் இருந்து குங்குமம் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். உங்களுக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுக்கிரனோட அதிகத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது
தெற்கு திசை ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது சிவப்பு, பச்சை. இந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.